கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது வாழ்வின் ஏமாற்றங்கள் மாற்றங்களுக்காகவே என்ற என்னுடைய 2ஆம் பாகம். என்னுடைய முந்தின பாகத்தை நீங்கள் யூடியூபிலே பார்க்கலாம். வாழ்வின் ஏமாற்றங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஏமாற்றங்கள் உண்டு. ஏமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு மாற்றங்களுக்காகத்தான். அந்த நாளிலே கடந்த செய்தியிலே பாகம் 1 அதை லைவ் சேனல் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய யூடியூபிலே அதை பார்க்கலாம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். த கண்டிஷன் ஆஃப் a man. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய மனிதனுடைய நிலைகள் அது ஒவ்வொருக்கும் மாறுபட்டு இருக்கும். என்னை போல் நீங்கள் இல்லை, உங்களைப் போல் நான் இல்லை. அதாவது எவ்ரி மேன்ஸ் கண்டிஷன் இஸ் டிஃபரெண்ட். ஆனா இப்படி நினைக்கிறாங்க, அவருக்கு என்ன, இவருக்கு என்ன, இவருக்கு என்ன. இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, தனிமை உண்டு, தவிப்பு உண்டு, சஞ்சலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இதுதான் முதல் குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். த கண்டிஷன். 2வது லைஃப் சேலஞ்சஸ். அந்த நிலைகளிலே நமக்கு வருகிற சவால்கள். எவ்வளவுதான் நீங்கள் ஜெபித்திருந்தாலும், எவ்வளவுதான் தேவன் அறிந்திருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நெருக்கமா இருந்தாலும், there are some challenges in our life. வாழ்க்கையிலே சவால்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களுக்கும் சவால்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வெறுமைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, கலக்கம் உண்டு. there are some challenges. இதைத்தான் ரூத் தன் வாழ்க்கையிலே சந்தித்தாள். வாழ்க்கையில் ஏராளமான சவால்கள் இருந்தது. கணவனை இழந்தால் அது மிகப்பெரிய இழப்பு. 2வது சொந்த மாமியார் சொல்லுகிறாள், நீ திரும்பி போ. யோசித்து பாருங்கள். அதாவது தாய் வீட்டுக்கு போ. எந்த ஒரு பெண்ணும் தன் தாய் வீட்டுக்கு போவது விரும்புவாள். ஆனால் இவளோ நான் அந்த பேச்சை விடும். அப்படியானால் அவள் சொன்ன அவளுடைய வாழ்க்கை வந்து சேலஞ்சஸ். அவளை எவ்வளவு வசனிக்க முடியுமோ நய வசனிப்பு. நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவள் சொன்ன வார்த்தை, அதாவது 9ஆம் வசனம், 8ஆம் வசனம், நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். எந்த ஒரு பெண்ணுமே தாய் வீட்டுக்கு போவதை விரும்புவாள். ஆனா இவள் சொல்லுகிறாள் இல்லை. ஏனென்றால் அந்நிய தெய்வம், அந்நிய தேசம், அந்நிய கலாச்சாரம் எல்லாமே தேவனுக்கு விரோதமானது. யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அடுத்த வார்த்தை 11ஆம் வசனத்துல, 11ஆம் வசனம், நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள். வாழ்க்கையில பல இடங்களிலே நம்முடைய அறிவு சொல்கிறது, கோ பேக். பாடுகள் வருகிறது, போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆனால் இப்படி நினைக்கிறார்கள், நான் முந்தி நன்றாக இருந்தேன், இயேசு அறியாத போது மகிழ்ச்சியோடு வாழ்ந்தேன், இயேசு அறியாத போது சந்தோஷமா வாழ்ந்தேன், ஆனா சபைக்குள்ள வந்த போது பாடுகள். இதுதான் உண்மை. வேதம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் த bed of roses. அது பஞ்சு மெத்தை அல்ல. அதுல கடந்து உங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, என்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறோம் அன்றைக்கு சிலுவை உண்டு. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு புரியவில்லை. அப்படியானால் ஒரு விசுவாசிக்கு இத்தனை போராட்டம் இருக்குமானால் பல முறை போராட்டங்கள். ஆனால் அதை விட ஒரு ஊழியனுக்கு அதை விட போராட்டங்கள். நினைக்க வேண்டாம், ஊழியக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, சிறப்பா இருக்கிறாங்க, ரொம்ப சொகுசா வாழ்றாங்க. இல்ல, எவரி மேன் ஆஃப் காட் ஹாஸ் எ ஸ்ட்ரகிள். ஒவ்வொரு தெய்வ மனிதனுக்கும் சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத மன அழுத்தங்கள் எல்லா ஊழியக்காரருக்கும் உண்டு. எனவேதான் ஆர் ஸ்டான்லி சொல்லுகிறார், உங்கள் ஊழியருக்காக ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரே, உங்கள் ஊழியருக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒருவித போராட்டம், அவருக்கு பல முறை போராட்டம். உங்களுக்கு குடும்பத்திற்கு 2 பேரை சமாளிக்க முடியல, அவர் குறைந்த ஒரு 100-200 பேர் சமாளிக்கிறார். இதை விட மெகா சர்ச்சஸ், இதை விட மிகப்பெரிய பாடுகள். ஆனால் நான் சொல்ல வந்த வார்த்தை திரையில் பாருங்கள். த கண்டிஷன். 2வது சேலஞ்சஸ், 3வது கமிட்மெண்ட். இதான் அந்த நாளின் செய்தி. இந்த சேலஞ்சஸ் குறித்து என்னோட முந்தின பாகத்தில் பேசியிருக்கிறேன். விரும்பினால் இந்த தொலைபேசிக்கு நீங்கள் ஒரு மிஸ்கால் கொடுங்கள், இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். என்னுடைய 3வது குறிப்பு என்னவென்றால் லைஃப் கமிட்மெண்ட். வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற சில எதிர்பார்ப்புகள். திரையில பாருங்கள்.
இந்த ஏமாற்றங்கள் மாற வேண்டுமானால் the most important thing is commitment. அர்ப்பணம் இல்லாமல் மாற்றங்கள் நிகழாது. ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு 5. நம்பர் 1, commitment to the new land. எல்லாமே எல்லாம் ஆரம்பிக்கும். நியூ லேண்ட், commitment to the new leadership, commitment to the new lifestyle, commitment to the new line, commitment to the new Lord, commitment to the no limits. போன்ற நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, a commitment to the land, new land. இதுவரைக்கும் வாழ்ந்தது மோவாப் தேசம். ஆனால் இன்றைக்கு போக போறது யூதாவின் தேசம், பரம எருசலேம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர். கவனியுங்கள், மகிமையின் தேசமே. அது ஒரு மகிமையான தேசம். அது ஒரு மேலும் அது விவரிக்க முடியாத தேசம். அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, போராட்டங்கள் இல்லை. நான் சொல்ற வார்த்தை a new land. அதனுடைய கருத்து என்னவென்றால், இப்படி அவளுக்கு அது வெளிப்பாடு. வசனத்தை படிக்கிறேன். 16ஆம் வசனம், ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் சொல்கிறார், நான் உம்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். நான் சொல்லுகிற இந்த வார்த்தை, நான் சொல்ல வார்த்தை, நீ போகும் இடம், நீ போகும் இடம் எங்கே? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், தெரிந்த வசனம்தான். நீ போகும் இடம். என கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, do you know the place where you are going to live? நீ வாழப்போகிற இடம் தெரியுமா? நீ போகும் இடம். நீ இருக்கும் இடம் அல்ல. இந்த பூமியில பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, வறுமைகள் உண்டு, இல்லாமை உண்டு, கண்ணீர் உண்டு, கலக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள் தான், புதிய புதிய போராட்டங்கள் தான். ஆனால் அன்பா, நீ போகும் இடம். எனவே என்னோட சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் போகும் இடத்தை நீ அறியாய். இன்னைக்கு அநேக பேருக்கு they don't know the place they are going to live. நான் வாழப்போகிற அந்த இடத்தை குறித்த சரியான தெளிவு இல்லை. எனவேதான் அர்ப்பணம் இல்லை. அந்த தெளிவு இருக்குமே, ஆனால் ஒரு அர்ப்பணம் கட்டாயம் வரும். நீ நிறைய பேருக்கு இது போதும், இந்த வசதி, இந்த வாய்ப்பு, இந்த மேன்மை, இந்த பணம், இது நிலையானது அல்ல என்று உங்களுக்கு புரியல. காற்றடித்தால், வெயில் வந்தால், புயலடித்தால் அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. They fail to understand. அந்த வார்த்தை அதிகமா சிந்திக்க வைத்தது. A commitment to the new land. ஒரு புதிய இடம். நீங்கள் வாக்குத்தத்தத்தின் இடம். அங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற யார் தெரியுமா? பசுத்தவான்கள், ஒற்பிதாக்கள். அன்பான தேவ பிள்ளையே, a commitment to the new land. ஒரு புதிய இடத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாள். அவளுக்கு தெரியும் மோவாபில் அவள் பட்ட கஷ்டங்கள், மோவாபில் அவள் பட்ட வேதனைகள், மோவாபிலே அவளுடைய தனிமை, அவளுடைய வேதனை, அவள் கண்ணீர் எல்லாம் அவளுக்கு தெரியும். அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் சொந்தமான இடம் அதுதான். இந்த இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுமே இஸ்ரவேல் மக்கள் சொல்லப்பட்ட வார்த்தை தான். கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாய் மாறிற்று. 2வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், கமிட்மெண்ட் டு நியூ லீடர்ஷிப். நீ அநேகருக்கு அந்த 16ஆம் வசனத்துல சொல்லுகிறாள். 16ஆம் வசனம், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். யோசித்து பாருங்கள், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அப்படி இன்னொரு வார்த்தை, ஐ சப்மிட் மை லைஃப். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், ஒவ்வொன்றா சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அப்படி இன்னொரு கருத்து தெரியுமா? உம்மை பின்பற்றுவேன். ஐ வில் ஃபாலோ யூ. 2வது, ஐ வில் ஒபே யுவர் கைடன்ஸ். கவனியுங்கள், நான் சொல்ல வந்த 2வது குறிப்பு, a new leadership. உம்முடைய தலைமைத்துவத்தின் கீழே தங்கியிருப்பேன். திருச்சபையில கீழ்ப்படுகிற மக்கள் அற்பமானவர்கள். நான் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறேன். அநேக கிளை சபைகள் உருவாக்குவதேன் உதவி செய்தார். இன்னைக்கு திருச்சபை மக்களும் கீழ்ப்படுவதில்லை, அந்த இயக்கத்தில் இருக்கிற ஊழியனும் கீழ்ப்படுவதில்லை. பாதி பேர் கீழ்ப்படில்லை, ஏன் 99 பேர் கீழ்ப்படுவதில்லை. ஒரு வசதி, ஒரு பெருமை. அன்றைக்கு இருந்த அர்ப்பணம் இன்றைக்கு இருந்த, அன்றைக்கு வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, ஜனங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை. இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். தலைமைக்கோ ஊழியனுக்கோ தலைவருக்கோ கீழ்ப்படிவதில்லை. அதான் அதுல நான் இப்போது கடந்து போய் கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள்.
நான் வழக்கு போட வேண்டும், கீழ்ப்படியார், நான் அவளை பழி வாங்க வேண்டும். ஆனால் அவள் என்னை பழி வாங்குகிறார்கள். அவருடைய கருத்து என்னவென்றால், they don't want to commit to leadership. அதாவது தலைமையை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏராளம். ஊழியனை குற்றப்படுத்துகிற, ஊழியக்காரை குற்றப்படுத்துகிற, அதுதான் இன்னைக்கு ஒரு என்ன பெரிய தலைவரா, இந்த சண்டே ஸ்கூல் லீடர் அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை, ஒரு யூத் லீடருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, ஒரு திருச்சபையின் போதகனுக்கு மக்கள் கீழ்ப்படி, அது ஒரு ஆவி. இட்ஸ் a cunning trick played by the பொல்லாத காலம். அப்படிதான் இருக்கும். சொன்னது போல கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கீழ்ப்படியாதவர்களாய், குடும்பத்தில் கீழ்ப்படிவதில்லையே, அநேக மனைவிமார்கள் கணவர் கீழ்ப்படிவதே இல்லை. இது உண்மை. அது எல்லாமே மாறி மாறி வருகிறது. உங்களுக்கு அநேக துக்கமா இருக்கலாம், இது உண்மை. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, உங்க கணவருக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் போதகருக்கு கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படிய மனதில்லை என்றால் சபை விட்டு விலகிருங்கள். டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ரீட்டாலியேட்டட். அதுல எதிர்வினை வேண்டாம், பட்டிமன்றம் வேண்டாம். ஒரு மனக்கசப்போடு சபைக்கு நீங்க போகாதீங்க. திரும்ப சொல்லுகிறேன், கமிட் நியூ லீடர்ஷிப். இன்னொரு பிரச்சனை இருக்குது, இன்னொரு பிரச்சனை. அநேக ஊழியங்களில அந்த தகப்பன் மரித்து போகிறார், மகன் அந்த ஊழியத்துக்கு வருகிறார். அது தவறு இல்லை, அது தவறு இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது. டாக்டர் பையன் டாக்டர் வருகிறார், இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் வருகிறார். ஒரு மெய்ப்பனின் மகன் மெய்ப்பன, அவர் தவறே இல்லை. ஆனால் அங்கிருக்கிற இந்த வயதானவர்கள், அவர்கள் பழமைவாதிகள், அவர்கள் இந்த புதிய தலைமை ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா திருச்சபைகளிலே நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நான் ஒவ்வொரு இந்த டெடிகேஷன் சர்வீஸ் சொல்லியிருக்கிறேன். இனி உங்கள் போதகரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, தம்பி அந்த பேர் சொல்லக்கூடாது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். எனவே ஒரு ஊழியனை எப்படி தகப்பனை கனம் பண்ணினீர்களோ அதே போல அவருடைய மகனை கனம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அவர் சொல்கிற வார்த்தை willing to submit, அதாவது கீழ்ப்படிய ஒரு ஆவல், கீழ்ப்படிய ஒரு ஆசை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதுல willing to follow the master, அந்த போதரை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம். அவர் சொல்கிற வார்த்தை, நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்க. அவனுடைய கர்த்தம் என்னவென்றால், உன்னை என்னைக்கோ ஒரு நேரம் அல்ல, அந்த வார்த்தையை 16ஆம் வசனம், நானும் தங்குவேன். பார்த்து வருவேன் இல்ல, ட்ரை பண்ணுவன் இல்ல, முடிந்தால் கீழ்ப்படிவன் இல்ல, தங்குவேன். தட் மீன்ஸ் ஐ வில் அபாய்ட். ஆண்டவர் சொன்னார், என்னை நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருத்தல் என்பது முடியல, கொஞ்சம் நிலைத்திருக்கிறாங்க, அது ஒரு பெருமை. நான் தான் ரொம்ப சீனியர். பல்லவத்துல சீனியர் ஜூனியர் இல்ல, முந்தினவன் பிந்தினவன் ஆவான், பிந்தினவன் முந்தினவன் ஆவான். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, obey, submit a new leadership. திரும்ப கவனிங்கள். உங்களுடைய பழைய வழக்கங்கள் பழைய வித்தியாசமா இருக்கலாம், உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய உடை, உங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே டிஃபரெண்ட். ஆனா என்னை சபைக்கு வந்துட்டீங்களோ, submit yourself. நான் அப்படிதான் இருப்பேன்னா நீ சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. திரும்ப நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, யுவர் மேனர்ஸ், யுவர் கஸ்டம்ஸ் எல்லாமே இட் ஷுட் பி டிஃபரெண்ட். நாங்க அப்படிதான் இருந்தோம், நாங்க அப்படிதான் இருப்போம், அதுக்கு சபைக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவை உங்களுக்கு சொந்தம் அல்ல. திரும்ப சொல்கிறேன், யுவர் மேனர் ஆஃப் யுவர் லைஃப், யுவர் கஸ்டம் ஆஃப் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையினுடைய அந்த கலாச்சாரங்கள். நீங்க அனைவரும் ஒரு செய்தி என்னன்னா, நீங்க எப்படி வேணா வாங்க, நீங்களா வாங்க, மாற்றமே தேவையில்லை. அதெல்லாம் தவறான ஒன்று. எதையும் மாற்ற வேண்டாம். சபையே ஒரு மனிதனை உருமாற்றம் செய்யும் இடம். சேஞ்ச் யுவர் கேரக்டர், சேஞ்ச் யுவர் கஸ்டம்ஸ், சேஞ்ச் யுவர் மேனர்ஸ். உடைய அந்த நடை உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆலயத்துல பனியன் போட்டு வருவது, பாம்பு பல்லி, இதெல்லாம் கேவலமான ஒன்று. முடி விரித்து வருவது, ஆண்கள் முடியை அப்படியே தூக்கி அதுல கொண்டை போட்டு வருவது, கம்மல் போட்டு வருவது, இதெல்லாம் தேவனை அவமானப்படுத்துவது. தேவனை அவமானப்படுத்துகிற நீ ஒரு நாளிலே நீ அவமானப்படுவாய். God will judge you. நியாய தீர்ப்பின் நாளிலே உன்மேல் அக்கினி குவியும். இதைத்தான் யோவான் வாசிக்கிறோம். விசுவாசிக்காதவன் மேல் தேவ கோபாக்கினை வெளிப்படும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்காதவன் மேல்
கீழ்ப்படியாதவன் மேல் தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய கோபம், the judgment of God, the wrath of God, தேவனுடைய கோபம் உண்மையில் மாத்திரமல்ல உன் சந்ததி மேல் நிலை இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, commit the leadership. நான் சொல்வது எல்லாமே நியூ லேண்ட், நியூ லீடர்ஷிப். ஒரு புதிய இடம்தான், ஒரு புதிய வாய்ப்பு தான், எல்லாமே புதுசுதான். மொழி புதிது, புதிது கலாச்சாரம் புதிது, அங்க இருக்கிற எல்லாமே புதியது, தெய்வங்கள் கூட புதிதுதான். கமிட்மெண்ட், அங்க இருக்கிற மக்கள் புதிதானவர்கள். திருச்சபை போகிற அன்புடைய பிள்ளையே, அடாப்ட் வித் தி பீப்புள், ஜனங்களோடு கலந்திருங்கள். நீ சில பேர் சபைக்கு வரவங்க அந்த எண்ணம் இல்லை, நான் நானாக இருப்பேன், இல்லை. தேவனோடு தனித்திருங்கள், தேவனோடு இணைந்திருங்கள், உலகத்திலும் இணைந்திருங்கள். அதான் சபை. சபை என்பது பலதரப்பட்ட மக்கள், பெரிய மீன்கள், சிறிய மீன்கள், எல்லாமே. நான் சொல்ல பெரிய மீன்கள் எல்லாம் எல்லாவற்றிலுமே வசதி, வாய்ப்பு, படிப்பு, அந்த மிகப்பெரிய கடலில எல்லாம் இருக்கிறது. பல்லவத்துல ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஜாதி இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட ஜாதி பார்க்கறாங்க. அது பல விளக்கங்களை சொல்றாங்க. அது ஒத்து வராது, அவருடைய அது நமக்கு இசைந்து வராது, அதெல்லாம் தப்பு. அண்ணாவளே, எங்கேயோ நான் வாழ்ந்தேன், எப்படியோ இருந்தேன், என்னை கர்த்தரோடு இசைய பண்ணினாரே, என்னை மாற்றியவர் மாற்ற மாட்டாரா? என் சொல்கிற கருத்து ஏற்புடையதா என்று தெரியவில்லை. இந்த செய்தி கேட்கிற அன்புடைய பிள்ளையே, ஜாதி பார்த்தீங்கன்னா நீங்க பரலம் போக மாட்டீங்க. என்றால் தேவன் படைக்குமோ ஜாதிகளை உண்டாக்கல. நீங்க அதுக்கு பல விளக்கங்களை சொல்லலாம், அந்த வாழ்த்து நான் வர விரும்பவில்லை. மூன்றாவது, கமிட்மெண்ட் டு நியூ லைஃப் ஸ்டைல். அதுல சொல்லப்படுவது, அதாவது உன் ஜனம் என் ஜனம். இதனை சொல்ல முடியும் இன்னைக்கு. நியூ லைஃப் ஸ்டைல், அதாவது அந்த அர்த்தம் என்னவென்றால், ஐ வில் லிவ் ஆல் மை ஓல்ட் லைஃப். என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விடுவேன், ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வேன். உன் ஜனம் என் ஜனம், ஒரு உண்மை சொல்லுகிறேன். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற அநேக சகோதரர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை நேசிப்பது போல உங்கள் கணவரின் குடும்பத்தை நேசிக்கிறார்களா? அன்பான சகோதரிகளே, உங்கள் வீட்டார் வரும்போது நடக்கிற உபசரிப்பு போல உங்கள் கணவர் வீட்டார் வரும்போது உபசரிப்பு இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவதிகள். உண்மையாகவே நீங்கள் திருச்சபையினுடைய தூண்கள், திருச்சபை கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். அநேக குடும்பங்களில, அதாவது பிள்ளைகள் தாய் வழி சொந்தங்களை நேசிக்கிறார்கள், தகப்பன் வழி சொந்தம் நேசிப்பது இல்லை. தாய் வழி சொந்தங்களை கனம் பண்ணுகிறார்கள், தகப்பன் வழி சொந்தங்களை கனம் பண்ணுவதில்லை. மிகுந்த வேதனை. கண்டதும் கேட்டதும் பார்த்ததும் வேண்டாம். அவர் சொல்கிறார், உன் ஜனம் என் ஜனம். அப்படியானால் a new lifestyle. சொல்ல வார்த்தை கவனிங்கள். அவருடைய வார்த்தை என்னவென்றால், பழைய ஜனங்கள் அல்ல, அந்த ஜனங்கள் அல்ல, அது எங்க சொந்தக்காரங்க இல்ல, தேவ பிள்ளையா சொந்தக்காரர்கள். பல முறை என்னுடைய சாட்சி சொல்லியிருக்கிறது. பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன், 56 ஆண்டுகள். இதுவரைக்கும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எந்த உறவுகளும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை தவிர, தேவனுடைய ஜனங்களை தவிர. நிறைய இருக்கிறார்கள் என்னோட கூட பிறந்தவர்கள், என் தாய் வழி தகப்பன் வழி சந்தித்ததே இல்லை, போனதே இல்லை. காரணம் என்னவென்றால், நியூ லைஃப் ஸ்டைல். உடைய நடையில, உன்னுடைய உடையில, உன் பேச்சில, உன் அலங்காரத்துல நியூ லைஃப் ஸ்டைல் அது மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படவில்லை என்றால், அன்பானது பிள்ளையே, வாழ்க்கையில மாற்றங்களே வராது. உறுதியாக சொல்லுகிறேன். You don't have a change, if you don't change your lifestyle, உடைய வாழ்க்கையை தரத்தை இந்த மாடலை மாத்தலைன்னா வாழ்க்கையில மாற்றங்களே வராது. திரும்ப சொல்லுகிறேன், எந்த துறையிலும் இருங்கள், அந்த துறையிலே சாட்சியா இருங்கள். என்ன சொல்கிற வார்த்தை, இந்த துறையில் இருக்கிறேன், இப்படிதான் இருக்கணும். நீல முடி வளர்க்கணும், கொண்டை போடணும், ஆண்கள் கம்மல் போடணும். ஹலோ, அது நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு அந்த துறை போயிடும். இந்த நான் பார்க்கிற உண்மை என்னவென்றால், மிகப்பெரிய பிரபலங்கள் ஒன்றும் இல்லாமல் போனார்கள். இன்னைக்கு மறைந்தும் போனார்கள், மக்களால் மறந்தும் போனார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எனக்கு அர்ப்பணிக்கும் போது நியூ லைஃப் ஸ்டைல். அர்த்தம் என்னவென்றால், தன்னை மாற்றிக்கொள்ள அவளுக்கு ஆசை. உன் ஜனம் என் ஜனம். இது ஒரு நாடகம் அல்ல, வாழ்க்கையின் உள்ளத்தின் ஆழத்தோடுகிற ஒரு வார்த்தை. She ready to change. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு வாலிப பிள்ளையே,
வாலிப தம்பி, மாற உங்களுக்கு ஆசையா? மாற்றத்தை விரும்புகிறீர்களா? மாற்றத்தை விரும்பினால்தான் ஏமாற்றங்கள் மாறும். திரும்ப சொல்லுகிறேன், மாற்றத்தை விரும்பாத பட்சத்தில் ஏமாற்றங்கள் ஒரு நாளும் மாறாது. அது அப்படியேதான் இருக்கும். முதல் குறிப்பு கமிட்மெண்ட் டு நியூ லேண்ட். இரண்டாவது குறிப்பு கமிட்மெண்ட் டு நியூ லீடர்ஷிப். மூன்றாவது கமிட்மெண்ட் டு த நியூ லைஃப் ஸ்டைல். மாறணும். நீ மாறவே இல்லை. சில இடங்களில சிலருக்கு ஏன் தான் ஞானஸ்தானம் கொடுத்த துக்கப்படுகிறேன். உண்மையை சொல்கிறேன், ஏன் ஞானஸ்தானம் வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறவில்லை. ஆனா அன்னைக்கு அதுக்காக வகுப்படுக்கிறோம், பேசுகிறோம். ஞானஸ்தான தொட்டியில கூட நிறைய நேரம் கேட்கிறேன், கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன், எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. ஆனா வாழ்க்கை மாறவே இல்லை. துக்கமான ஒன்று. என் நம்பு தேவ பிள்ளையே, you don't change your lifestyle, your life cannot be changed. உன்னுடைய வாழ்க்கை முறை மாறவில்லை என்றால் உன் வாழ்க்கையை மாற்றங்களே வராது. இது நான் அதாவது தவறாய் சொல்வதல்ல, இது உண்மை. நான்காவது குறிப்பு கமிட்மெண்ட் டு தி நியூ லைன். ஒரு புதிய அதாவது நியூ லைன் என்று சொல்லும் போது ஒரு புதிய வம்சாவழி. அவர் சொல்கிற வார்த்தை, அன்பான பிள்ளையே, அதாவது ஒரு இணைப்பு. உன் ஜனம் என் ஜனம், அது ஒரு இணைப்பு. டைப் வித் காட்ஸ் ஃபேமிலி. சொல்றாங்களே, அந்த கம்பெனி இந்த கம்பெனி டைப் பண்ணிருக்குது, அந்த ஏர்லைன்ஸ் இந்த ஏர்லைன்ஸ் டைப் பண்ணிருக்குது. அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்னவென்றால், நான் அதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். A new line. நியூ லைன். அவருடைய விளைவுதான் கவனிங்க. அவர் தேசத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள், கலாச்சாரத்தை அர்ப்பணித்தாள், தன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தாள், எல்லாவற்றுக்கும் தன்னை அர்ப்பணித்தாள். அதாவது கமிட்மெண்ட் டு நியூ லைன். இன்னைக்கு அநேக திருமணமாக இருந்த அநேக பிள்ளைகள் வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறல. அதுக்கு அவங்களுடைய பெற்றோர் சொல்ற வார்த்தை, என் மகன் இப்படித்தான், இப்படிதான் எழுந்துப்பா, இப்படிதான் இருப்பா. அன்னைக்கு ஆண்கள் கூட 8 மணிக்கு 9 மணிக்கு என் பையன் ஒன்னும் செய்ய மாட்டான், என் மகள் அப்படித்தாங்க, என் மகள் அப்படித்தான் இருந்தாங்க வீட்டுல. உங்க வீட்டுல அப்படி இருந்திருக்கலாம். பட் கமிட்மெண்ட் டு நியூ லைன். ஒரு புதிய வழி, ஒரு புதிய நேர்கோடு, ஒரு புதிய பாதைக்கு அர்ப்பணியுங்கள். திரும்ப திரும்ப திரும்ப. அப்பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். அடுத்த குறிப்பு கமிட்மெண்ட் டு நியூ லார்ட். அவர் சொல்கிறார், உன் தேவன் என் தேவன். 16ஆம் வசனம், உன் தேவன், உம்முடைய தேவன் என் தேவன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உம்முடைய தேவன் என் தேவன். இந்தியாவில் நிலைகள் வர அவருடைய நோக்கி ஜெபிப்போம். உம்முடைய தேவன் என் தேவன். இந்த இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்கள் சொல்லும்படியாய் நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போம், உம்முடைய தேவன் என் தேவன். ஒவ்வொரு நாவும், ஒவ்வொரு மக்களும் எம்மில் அவர்கள் பாடினது போல இந்தியாவின் தெருக்களிலே இயேசுவின் நாமம் முழங்கட்டும். பரலோகத்தை இந்தியில் நிரப்புவார்களாக. ஃபாதர் பாடினது போல, கால் வைக்கும் தேசம் எல்லாம், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரின் கொடி பறக்க. அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் தேவன் என் தேவன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதை சொல்லப்படுது திரும்ப திரும்ப, willing to give up. இதுவரைக்கும் ஒரு பழைய தெய்வங்களை ஆராதித்தேன், பழைய கலாச்சாரம், பழைய பாடல், பழைய மொழி, எல்லாமே பழசு, எல்லாமே பழசு. புரிய நான் சொல்லுவது, அன்றைக்கு நான் பாடின பாடல்கள் வேறு, இன்றைக்கு நான் பாடின பாடல் வேறு, அன்றைக்கு நான் படித்த புஸ்தகங்கள் வேறு. ஒரே நாளில 500 பக்கங்களை படித்திருக்கிறேன். அர்த்தமுள்ள இந்து மதம், நிறைய மோவா, நிறைய ஜெயகாந்தன், நிறைய படித்தது உண்டு. நான் இன்றைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்ட 56 ஆண்டுகளிலே வேதத்தை தவிர எந்த ஒரு புஸ்தகத்தை படித்ததில்லை. வேதத்துக்கு இணையான புஸ்தகங்கள். நான் சொல்லுற வார்த்தை நியூ லார்ட். சொல்ல வந்த வார்த்தை தெரியுமா? இஸ் நாட் a நியூ லார்ட், இஸ் a ட்ரூ லார்ட் அண்ட் லிவிங் லார்ட். இவர் யார் என்று சொன்னால், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், உத்தமம் உள்ளவர். அது அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு விசுவாசத்தின் அது அறிக்கை. உன் தேவன் என் தேவன். இதை கேட்டுக்கொண்டு வாழ்வது பிள்ளையே, a new Lord. அடுத்த குறிப்பு, மாற்றங்கள் நிகழ வேண்டுமானால் நோ லிமிட்ஸ். சொல்கிற வார்த்தை 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 17, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. அடுத்ததாக, அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன்.
மரணமே இல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். எவ்வளவு பெரிய ஒரு தீர்மானம், எவ்வளவு பெரிய அர்ப்பணம். திரும்ப வார்த்தை படிக்கிறேன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும். வாழ்க்கை என்பது அன்பானவர்களே லேசானதல்ல. பாடுகள், போராட்டங்கள். ஆரம்ப சொன்னேன், மரணமே இல்லாமல். எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ மோசமோ பசியோ பஞ்சமோ பட்டினியோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வார். பாருங்க, எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். அதிகமாக செய்வார். நான் சொல்லுங்க வார்த்தை, நோ லிமிட்ஸ். அதாவது என்ன நடக்கும் தெரியாது. அந்த வார்த்தை படிக்கிறேன், மரணமடையும் வரை, அடை வரை தெரியாது. நாளைக்கு எனக்கு தெரியாது வாட் வில் ஹேப்பன். ஆனால் சொல்கிறார் அந்த கருத்து, நோ லிமிட்ஸ். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. நோ லிமிட்ஸ். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கவனிங்க, என்ன வேணா வரலாம், எது வேணா வரலாம். வாழ்க்கையின் அந்த காலம், இந்த கோர்ஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையின் காலங்களில என்ன வந்தாலும், மரணம் வந்தாலும், அவர் சொல்கிற வார்த்தை, மரணம் தான் வாழ்க்கையின் முடிவு. அவர் சொல்கிறார், மரணமே வந்தா கூட எல்லை இல்லாத உண்மன்பால் என்னை இழுத்துக் கொண்டவரே, நோ லிமிட்ஸ். எதுவானாலும் என்னவானாலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், will you willing to cut all your pleasure? ஆண்டவருக்காக உன்னுடைய சுகங்களை, உன்னுடைய இன்பங்களை, உன்னுடைய பொழுதுபோக்குகளை விட்டுக் கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இரண்டாவது, willing to commit the leadership, willing to commit for the lifestyle. அது சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், நீர் என்னுடைய a new master. இதுவரைக்கும் இந்த மாஸ்டர் வேற யாரும் இருக்கலாம். யார் யாரையும் மாஸ்டர் கூப்பிடுறாங்க இந்த உலகத்துல. அவர் மாஸ்டர், இவர் மாஸ்டர், இவர் தான் பெரிய மாஸ்டர். ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். மாஸ்டர் என்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் என்ன? MASTER. இதற்கு ஒரு செய்தியை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். மாஸ்டர், தேவன் சொல்கிற வார்த்தை. சின்ன கேள்வி, உங்களை ஆளுகை செய்வது யார்? உடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வது யார்? நியூ லேண்ட், நியூ லீடர்ஷிப், நியூ லைஃப் ஸ்டைல், நியூ லைன், நியூ லாட், நோ லிமிட்ஸ். இப்படி செய்யும் போது என்று ஊழியனா சொல்லுகிறேன், 100க்கு 100 உடைய வாழ்க்கை மாறும். இல்லாமை மாறும், இயலாமை மாறும், எல்லாமே மாறும். திரும்ப திரும்ப அன்புடைய பிள்ளையே, இதைத்தான் பவுலடியான் சொல்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15:58. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரைவாக இராது. ஒரு நாளும் நான் சொன்ன பார்த்தீங்களா, நியூ லைஃப் ஸ்டைல், நியூ கமிட்மெண்ட். ஒரு நாளும் விரைவாக இராது. அதில் நீங்கள் பெருகுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த நீங்களும் பேசும் பொருளாய், இந்த ரூத் அவருடைய அர்ப்பணம் இன்றைக்கு பேசப்படுகிறது. நீங்களும் பேசும் பொருளாய், ப்ரூவ்ட், ப்ரொனவுன்ஸ்ட், ப்ரொடக்டிவ். நீங்கள் பேசும் பொருளாய் இந்த உலகத்திலே நீங்களும் இன்னொரு ரூத்தாய் வாழ அர்ப்பணிப்பீர்களா? ஆரம்பத்தில் சொன்னேன், கண்டிஷன்ஸ், அவர் சேலஞ்சஸ், அவர் கமிட்மெண்ட்ஸ். நிலைகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமை மாறும், எல்லாமே மாறும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏமாற்றங்கள் மாற ஒரே வழி அர்ப்பணம். சவால்கள் உண்டு, there are some challenges. ஆனால் எங்கள் அர்ப்பணம் எங்களையே மாற்றும். ஏழ்மையை மாற்றும், வறுமையை மாற்றும், இல்லாமையை மாற்றும். ஆம் தகப்பனே, ஒன்றுமில்லாத எங்களை ஏதோ ஒன்றாய் மாற்றும். அறிமுகமில்லாத எங்களை அறிமுகப்படுத்தும். ஆண்டவரே, ஒரு காலத்துல லவர் ஆஃப் தி வேர்ல்ட், லவர் ஆஃப் காட், ஒரு பெரிய சந்ததிக்கு சொந்தக்காரராய் மாற்றுவீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ரூத் ஒரு மிகப்பெரிய ரட்சகரின் ஆண்டவரே, அந்த வம்ச வழிக்கு சொந்தக்கார மாறினாள். எங்களையும் அப்படி ஆண்டவரே பேர் சொல்லப்படுகிறவர்களாய், சரித்திரத்தின் சாதனையாளர்களாய், இதயத்தில் இருக்கிற
ஆண்டவரே 2 பெண்களுடைய பெயர்கள் புஸ்தகம் ரூத், எஸ்தர், எங்களையும் அப்படிப்பட்ட நபராய் மாற்றும். ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்த ரூத்தை இன்றைக்கு பெருக பண்ணிருக்கிறீரே, பேர் சுருணி வைத்திருக்கிறே, எங்களை அப்படி மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஜெபியுங்கள். நற்செய்தியை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமேயானால் அடுத்தவர்களுக்கும் இந்த யூடியூப்ல செய்திருக்கிறது அனுப்புங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். முடிந்தால் தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்குங்கள். எங்களுடைய ஜிபே நம்பரை கொடுத்திருக்கிறோம், தாங்குங்கள். இன்னும் அநேக செய்திகளை வெளியிட, அநேக தொலைக்காட்சிகளிலே தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்க எங்களை ஜெபத்திலே தாங்குங்கள். God bless you. ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.